எல்லோருக்கும் வணக்கம். ஷார்ட் டேர்மா ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிஃப்டி ரைட் நோ சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துல பாருங்க, ஒரு 6 நாள் தொடர்ச்சியான ஃபால்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா. ஸோ இதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது அப்படின்னா ஒன்லி 24,680 இந்த லெவலுக்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட் நோ சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு டாடா ஷேர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டாடா ஷேர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டியும் பொசிஷனல் வைஸாக நீங்கள் வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. டபுள் பாட்டம் ஜோனில் ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுது பாருங்க. இது டபுள் பாட்டம் ஜோனில் ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகுது. அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பேங்க் நிஃப்டியும் பேங்க் சார்ந்த பங்குகளுக்கும் அதிகம் இருக்குது. நாளை மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், டாடா ஷேர்ஸ் வந்து எந்தெந்த ஷேர்ஸ் வந்து ரைஸ் ஆகுது, ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் பேசி. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனுக்கு எவ்வளோ ட்ரேட் ஆனால் கூட இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு கரெக்டாக இந்த ரீஜனில் ட்ரேட் ஆகுதா. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த டவுன் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது உங்களுக்கு இந்த ஜோனாக இருக்கும். ஓகே, இந்த ஜோன் வந்து என்ன லெவல், மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25,345, மேக்ஸிமம் வந்து 25,400ங்கிறது வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வேவ் லெவல் படி இது ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் அனாலிசிஸ் படி 340, வேவ் லெவல் படி 25,410ங்கிறது நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் சொல்லுவோம். ஏன்னா இங்கே உங்களுக்கு இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஷார்ப்பாக அப்சைடு போகணும், பட் போகாமல் மார்க்கெட் வந்து ரீடெஸ்டிங்கை வந்து எடுக்குது. அப்போ இது வரைக்கும் இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கலாம். இந்த ட்ரெண்ட் நாளைக்கு வந்து வாட்ச் பண்ணி பாருங்க, இந்த லோவையும் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ட்ரேடை வந்து எடுக்காதீங்க. அதாவது அப்சைடில் 25,000, பாடமில் 24,930 இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் தான் வந்து ட்ரேட் ஆக போகுது. அப்சைடு வந்து இதை உடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக 25,340 வரைக்கும் வந்து ரைஸ் ஆகும். ஓவரால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஒரு 2 நாள் வந்து கன்சால்டேஷன்ல இருந்தால் கூட மார்க்கெட் வந்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். தொடர்ச்சியாக அப்சைடு ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி ஒரு கிளியராக மார்க்கெட்டை வந்து அப்சைடு ரைஸ் ஆகுது. இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து ரைஸ் ஆச்சு. இதில் வந்து பாருங்கள். மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு டபுள் பாட்டம் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. ஸோ பை சைடில் வந்து இருங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். இந்த வாய்ஸ் மெசேஜ் நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி கிளியராக அப்சைடில் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ அதை தான் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, டெலிகிராமில் ஒரு சில ஃபேக் சேனல்ஸ் வந்து பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமின்ற நேமில் இருக்கும். நம்ம எந்த டிப்ஸோ இல்லை பெய்டு டிப்ஸோ ப்ரீமியம் குரூப்போ இல்லை வந்து பணம் கொடுங்க ட்ரேட் பண்ணி தரேன், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறேன், அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுறது கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். கிளாஸ் முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் வந்து நம்மகிட்ட இருக்கும். அண்ட் அதனால் வாட்ஸ்அப் சேனல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து இன்னைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன்.
இன்னைக்கு செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது டாடா நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து இன்னைக்கு ஷார்ப்பான ஒரு ரேலியில் வந்து அப்சைடில் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர் டபுள் பாட்டத்துக்கு அப்புறம் இதில் பாருங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதே மாதிரி டாடா இஎல்எக்ஸ் இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் கிட்டத்தட்ட 15% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, ஷார்ப்பான ரைஸு. அதே போல் டிடிஎம்எல் இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருந்தது. டாடா நிறுவனத்துடைய பங்குகள் வந்து ஷார்ப்பான ஒரு ரைஸ் வந்து ரெக்கவரி வந்து கொடுக்குது. ஸோ இது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஃபைன். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருந்து ஆயிருக்கு. நாளைக்கும் இந்த ரைஸ் வந்து அப்சைடில் வந்து தொடரும். பிகாஸ் இதில் வந்து பாருங்கள் ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு, அதுலேயும் இந்த ஷார்ட் டேர்மில் ஷார்ப்பாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாட்டம், இந்த பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸில் கூட செக் பண்ணி பாருங்கள். அக்டோபர் 13 கம்மிங் சண்டே 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து சென்னையில் நடக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது க்ரூட் ஆயில். க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த ஃபால் பிரேக் அவுட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அதுக்குன்னா டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இப்போ ரைட் நோ அப்சைடில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருப்பாரு. இது வரைக்கும் அந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு ஷார்ப்பாக பிரேக் அவுட் ஆயிருக்கா? அப்போ கண்டிப்பாக அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஹியர் ஆஃப்டர் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்க ஆர் 1 or 2 days ட்ரேட் பண்ணுறவங்க பை சைடில் வந்து இருங்க, பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. அப் டு இந்த லெவல் வரைக்குமே ரீடெஸ்டிங் எடுக்கிற லெவல், அதாவது 6180 6170 இந்த ரீஜன் வரைக்குமே பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேல 6310 6360 வரைக்குமே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ இந்த ரேலி டுவோர்ட்ஸ் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.